வெல்கம் டு ட்ரிபிள் மியூசியம். பழங்குடியினர் மக்களோட வாழ்க்கைங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு அழகான உலகம். இயற்கையோடு சேர்ந்து இயற்கையை நேசிச்சு பல தலைமுறைகளா வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை முறை, கலாச்சாரம், பாரம்பரியம் இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும்னு உருவாக்கப்பட்டதுதான் ட்ரைபல் மியூசியம். இந்த மியூசியத்துக்குள்ள போனா பழங்குடியினர் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு நம்ம கண் முன்னாடியே பார்க்க முடியும். அவங்க வாழ்ந்த மண் வீடுகள், வீட்டோட அமைப்பு, திண்ணை இருக்கிற வீடுகள், திண்ணை இல்லாத வீடுகள், வீட்டுக்குள்ள அவங்க பயன்படுத்தின பொருட்கள்னு ஒவ்வொன்றையும் ரொம்ப கவனமா வடிவமைச்சிருக்காங்க. உருவ வச்சு தெய்வத்தை வழிபடுறதுக்கு பதிலா இயற்கையே தெய்வமா நினைச்சு வாழ்ந்தவங்க அவங்க. அந்த நம்பிக்கை, அவங்களோட வழிபாட்டு முறை, கோயில் அமைப்புன்னு எல்லாமே இங்க அழகா கொண்டு வந்திருக்காங்க. விவசாயம், வேட்டையாடுதல் இதுதான் அவங்களோட முக்கியமான வாழ்க்கை முறை. அதே சமயம் யானை, காட்டுப்பன்றி மாதிரியான வன விலங்குகளால ஏற்படும் பாதிப்பில் இருந்து பாதுகாப்புக்காக ஐஃபென்ஸ் சோலார் நிறுவனத்தின் சோலார் ஃபென்சிங் அமைப்பு இங்க அமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு இடம் மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை முறையும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த அவங்களோட கலாச்சாரத்தையும் பாதுகாக்கிற ஒரு அருமையான முயற்சி. இப்படி பழங்குடியினர் மக்களோட கலாச்சாரம், வாழ்க்கை முறை, இயற்கையை நேசிச்சு வாழ்ந்த விதம் இதெல்லாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க தமிழ்நாடு வனத்துறையும் இந்த அரசு திட்டத்துல ஒரு பங்கா இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமும் பெருமையும்.